இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல 2 பேர் ஒரு ஈக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறானுங்க. அந்த ஈ என்னெல்லாம் பண்ணுது, இவனுக்கு எப்படிலாம் அந்த ஈக்கு ட்ரைனிங் கொடுக்குறானுங்க, எதுக்காக அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் இந்த கதையில பார்ப்போம். ஹே மக்களே, நான் உங்கள் ஹிதாவைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மேனு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இவனை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவன் கிட்ட பார்த்தீங்கன்னா சுத்தமா காசு கிடையாது. ரொம்ப 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 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்காக என்ன ஒரு வேலை கிடைச்சாலும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை பொறுக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இவன் கொஞ்ச நாளா வீட்டு ரெண்ட் வந்து கட்டாம அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இவனுக்கு இப்ப தங்குறதுக்கு சுத்தமா இடம் கிடையாது. அதுவும் இல்லாம சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல உணவும் கிடையாது இவன் கிட்ட. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் மேனு வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காப்ல. மேனுவும் கொஞ்சம் மாசமா வீட்டு ரெண்ட் பே பண்ணல. அதனால பாத்தீங்கன்னா ஒரு பீச் ஓரமா வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அப்பன்னு பார்த்து இவரோட ஃப்ரெண்டு வந்து மேட்சு அப்படின்னு சொல்லப்படுறவர் இவர்கிட்ட வந்துட்டு என்கிட்ட ஒரு ஒர்க் இருக்கு, நீ அந்த ஒர்க்கை பார்த்து கொடுத்த அப்படின்னா உனக்கு வந்து காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா மேன் வந்து எந்த வேலை கொடுத்தாலும் செய்வான். சரி, இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேட்சு கிட்ட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். மேட்ச் வந்துட்டு நான் வந்து ஒரு பொட்டியை கொடுப்பேன், அந்த பொட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர்கிட்ட கொடுக்கணும், அதுதான் உன் வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த பொட்டியை வந்து நீ ஓப்பன் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனும் கொடுக்குறாரு. ஏன்னா அதுல வந்து இம்பார்ட்டன்டான திங்ஸ் இருக்கு, நீ அதை ஓப்பனே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இன்னொரு கண்டிஷன் போடுறாரு, உனக்கிட்ட வந்து ஒரு கார் இருந்தா அதை எடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம மேட்சும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது கார் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் கார் இருக்கு, அந்த காரை திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு திருடிட்டு எங்க நேரா போறான்னு பார்த்தீங்கன்னா இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜீன் கேப் கிட்ட போறாரு. போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு மிஷின் இருக்கு, இந்த மிஷினை முடிச்சோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் பணத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரோட ஃப்ரெண்டையும் கூப்பிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு ஜீன் கேப் என்ன பண்றாருன்னா சரி ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கார்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில பார்த்தீங்கன்னா அந்த காரோட டிக்கில இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கரமுறை சவுண்டு வரும். இவங்களுக்கு என்னடா சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு இவங்க ஓட்டு போயிட்டே இருக்காங்க. சரி இன்ஜின்ல தான் சவுண்டு வருது போல, சரி ஓடுற வரை ஓடட்டும் போலான்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா குறையவே மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஆஃப் ஆயிருது. கார் ஆஃப் ஆகியும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து குறையவே இல்லை. என்னடா சவுண்டு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியே வந்து அந்த காரை சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது அந்த காரோட டிக்கில இருந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மெல்ல அந்த டிக்கியை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. என்னடா உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ஒரு பெரிய ஈ இருக்கு. இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டிக்கியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இவங்களுக்கும் ஷாக்கு, ஏன்னா இவ்வளோ பெருசா ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த ஈ வந்து வேற ஒரு கிரகத்துல இருந்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பல விதத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்கானுங்க. சரி ஏதோ ஒன்று வந்துருச்சு, நம்ம கீழே சிக்கிருச்சு, இதை வந்து கரெக்டா பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரானுங்க. சரி இதை எங்க வச்சு பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. அப்பன்னு பார்த்து இவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேபினெட் ட்ரக் இருக்கு. சரி இந்த இடத்துல வச்சு வளர்க்கலாம், இங்க வந்து யாரும் வர மாட்டாங்க, இதுதான் கரெக்டான ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபினெட் ட்ரக்கு கிட்ட போறாங்க. பார்த்தா உள்ள ஒரு வயசானவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. மேனுவும் பாத்தீங்கன்னா தலையால ஒரு முட்டுறான். அந்த ஆளு பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரு. அப்படியே தூக்கி கொண்டு போய் ஒரு ட்ரம்ல வச்சு கட்டி வச்சுறானுங்க அந்த ஆளை. அந்த ட்ரக்குள்ள போயிட்டு இவங்க எல்லாத்தையுமே தொலைவி பாக்குறானுங்க, என்னடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க கன்னு, அதுக்கப்புறம் சாப்பிட பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் அந்த ட்ரக்குள்ள இருக்கு. சரி இந்த இடத்துக்கு அந்த ஈயை வந்து எடுத்து வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டா அந்த இடத்த வச்சு வளர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நேரா அந்த காரோட டிக்கி இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறானுங்க. ஏன்னா அந்த டிக்கி வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது, லாக் ஆகிடுச்சு. அதனால இவனுங்களும் அந்த ஈமேல வந்துட்டு ஒரு துணியை போட்டு அந்த ட்ரக்குக்குள்ள வந்து கொண்டு வந்துடுறானுங்க. கொண்டு வந்தவனே அந்த ஈ பறக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு டேப் எடுத்து அதோட ரெக்கையில வந்து ஒட்டி வச்சிடறானுங்க. ஸோ ஈயும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பறந்து போகாது. அந்த வயசானவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சவனே இவங்களுக்கு 2 பேரையும் கூப்பிட்டு என்கிட்ட வந்து ஒரு $3000 இருக்கு, அந்த டாலரை அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன், நீங்க என்ன வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவனுங்க பார்த்தீங்கன்னா யோசிக்கிறானுங்க, என்னடா இவன் $3000 கொடுக்குறேன்றான், இவனை கொண்டு போய் எங்கேயாவது இறக்கி விட்டுட்டு அந்த $3000 வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. சரி நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனு வந்து கிளம்புறான். இந்த பக்கம் ஜீன் கேப் வந்துட்டு அந்த ஈ கூட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த சைடு நம்ம மேனு வந்துட்டு இந்த ஆளை இறக்கி விடுறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்க வழியில பாத்தீங்கன்னா அவன் கன் வச்சிருந்தாலையா, அந்த கன்னு வந்து கீழே விழுந்துருது. சரி இதை கன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு அந்த கன்னை வந்து கீழே தொலாவிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கிழமை வந்து தப்பிச்சு ஓடிடுறான். இவனும் பாத்தீங்கன்னா வெளியே வந்து அவனை பிடிக்கிறவங்களாட்டி கிழமை எங்கிட்ட காண போயிடுறான். மேனு பாத்தீங்கன்னா வெறும் கையோட திருப்பி வரான். ஜெயின் காப்பு கிட்ட வந்தவனு ஜெயின் காப் வந்து கத்துறா, ஏன்னா அந்த கிழவனை கூட உன்னால பார்த்து இறக்கி விட முடியாதா அப்படின்ற மாதிரி. சரி வா வேற வழியா
பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனு கிட்ட இருந்த கொஞ்சம் காசை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பூனை சாப்பிட்ற ஃபுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபுட்டு வாங்கிட்டு வராங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்கு வந்து கொடுக்கறதுக்காண்டி இவனுங்க ஒரு பிளான் போடுறானுங்க. சரி இந்த ஈயவே நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி இந்த பொருள் எல்லாம் போய் எடுத்து வர சொல்லிடலாம், ஏன்னா இது இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, பொருள் எடுக்கிற அளவுக்கு இது வந்து தாங்கும் அப்படின்ற மாதிரி 2 பேர் பிளான் போடுறாங்க. சரி நம்ம இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்றானுங்க. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்கு வந்துட்டு இவனுங்க அந்த ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கொடுக்குறானுங்க. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அந்த ஈ வந்து பசியோட தான் இருக்கு. அடுத்த நாள் காலையில் இவங்க சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. சரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போய் யாரையாவது பிடிச்சி மிரட்டி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளானை போட்டு போறானுங்க. போய் அங்கே வந்து ஒருத்தண்ட கன்னு காட்டி இந்த மாதிரி எனக்கு திங்ஸ் வாங்கிட்டு வா, இல்லைன்னா உன கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சே இவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஷாப்ல இருந்து வாங்கிக்கிறாங்க. வந்தவனே மேனு வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிடறான். இவனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடறான். ட்ரைனிங் கொடுக்க கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஈ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அது புரிஞ்சுக்குது. இதை வச்சு அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு கணிப்பில் என்ன சொல்றானா மேனு கிட்ட, இன்னும் ஒரு 3 இல்லை 4 நாள் வந்து ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஈ வந்து ரெடி ஆயிரும், இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் வந்து இதே போய் திருடிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி இவனோட ஃப்ரெண்டு மேனு கிட்ட வந்து சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். மேனுவும் பார்த்தீங்கன்னா ட்ரக்குக்கு வெளியே தலையை விட்டுக்கிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுப்புல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வச்சிருக்கான். அது தீ பற்றி அந்த கேபின் மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா எரிச்சிருது. இவங்களால அந்த வேன் வந்து எரியதை மட்டும் தான் பார்க்க முடியுது, வேற எதுவுமே பண்ண முடியல. மேனுவோட கையில பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இருக்கு. அந்த பேனுக்குள்ள வந்து வறுத்த பொட்டேட்டோ இருக்கு. அந்த பொட்டேட்டோ ஈவினிங் போல உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுல கொஞ்சம் மீதி இருந்தது அந்த ஈக்கும் வந்து கொடுத்துட்றாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அவனோட கார்லயே 2 பேருமே படுத்து தூங்குறாங்க. அந்த ஈ வந்து ஒரு மாதிரி சவுண்ட் விடவும் 2 பேத்துக்குமே சரியா தூக்கமே இல்லை. அதுல மேனு என்ன பண்றான்னா, சரி நான் காரை விட்டு வெளியே போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து படுத்துடுறான். அடுத்த நாள் காலையில ஆகுது. இந்த காரை வித்து நம்ம ஒரு நல்ல இடத்துல போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்றானுங்க. அதனால காரை விற்கிறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்றானுங்க. கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. சரி வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த சைக்கிள்ல காரை கட்டி இழுத்துட்டு போறானுங்க 2 பேரும். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் வந்துட்டு இவனோட காரை வந்து வழி மறிக்கிறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாக்குறானுங்க. அதுல இருந்து ஒரு பொண்ணு மட்டும் இறங்கி வந்து நம்ம மானு கிட்ட, எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன தாடி எங்கிரியுமா பயங்கரமா இருக்கு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. இவனுக்கும் ஒரே கன்ஃபியூஷன். மேனுவும் நான் அந்த பொண்ணு கிட்ட நீ வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மேனுவும் சொல்றான். அந்த பொண்ணு இருந்துட்டு நான் வந்து உன் ஸ்கூல்ல படிச்சேன், என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் செசில் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா மேனுக்கு இவ என்ன சொல்றா அப்படின்றது சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஆனா செசில் என்ன பண்றானா, இவங்களை பார்த்த சந்தோஷத்துல நான் வந்து வெக்கேஷனுக்கு என்னோட ஃபார்ம் ஹவுஸ் போறேன், நீங்களும் வேணா என் கூட வந்து ஒரு வாரம் தங்கிக்குங்க அப்படின்ற மாதிரி செசில் சொல்ல, உடனே பாத்தீங்கன்னா நம்ம மேனுவும் அவனோட ஃப்ரெண்டும் உடனே ஒத்துக்கிறாங்க. அப்பா தங்குறது கிடைச்சிட்டா இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட காரை அவங்களோட கார்ல வந்து கட்டி டோ பண்ணி அப்படியே எடுத்துட்டு போய் அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்ல நிப்பாட்டிடுறாங்க ஓரஞ்சாரமா. அதுக்குள்ள இருந்த ஈய பாத்தீங்கன்னா அப்படியே லாக் பண்ணி வச்சிடறானுங்க, எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மேனு வந்துட்டு எப்பயும் போல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாரும் கூடயும் சேர்ந்து. ஆனா செசிலோட தம்பிக்கு இவங்க 2 பேரும் வந்து சுத்தமா பிடிக்கல. செசில பிடிச்சி திட்டுறான், இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க உள்ள விட்டுக்கிட்டு இருக்கியோ அதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆனா செசில் வந்து அவளோட தம்பி சொல்றது வந்து எதையுமே கேட்க மாட்டேங்கிறா. அன்னைக்கு நைட் ஆகுது. அன்னைக்கு நைட் ஆன உடனே இவங்க 2 பேரும் படுக்கிறதுக்கான ரூமை வந்து செசில் போய் காட்டுறா, இங்கதான் நீங்க படுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் செசிலுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது, சரி இரு நம்மளோட ஸ்கூல்ல எடுத்த போட்டோ எல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்க போட்டோ எடுத்து வந்து நம்ம மேனு கிட்ட காட்டுறா. மேனு கிட்ட காட்டவும் தான் தெரியுது இவ கூட படிச்சது வந்துட்டு கிட்டத்தட்ட பார்க்க வந்து இவன மாதிரியே ஒருத்தன் வந்து ஸ்கூல்ல படிச்சிருக்கான். சோ இதை பார்த்துட்டு தான் செசில் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி மேனு வந்து இவ கூட படிச்சா அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. மேனுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் அந்த ஈ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேனுக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பதட்டத்திலே இருக்கானுங்க. சரி ஈ வந்து நம்ம காட்டி கொடுத்துருமோன்னு சொல்லிட்டு. ஆனா ஈ அமைதியா இருக்குது. அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காண்டி எல்லாம் ஒரு பக்கம் உட்காடுறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா செசிலோட ஒரு தங்கச்சி வரா. தங்கச்சி வந்து எப்படி பேசுறான்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திக்கிட்டு பேசுறா. என்னடா இப்படி கத்திக்கிட்டு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு செசில்கிட்ட கேட்கவும் செசில் வந்து இவ சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கா, ரொம்ப கத்தி கத்தி தான் பேசுவா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு போக போக பழகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சாப்பிட்டு முடிச்சோன்னே ஜான் காப் வந்துட்டு ஒரு துணியை சுத்தி அந்த ஈயை தூக்கிட்டு வந்து ரூம்குள்ள வச்சிடறான் சேஃபா. சரி நான் வந்து நைட்டு ஃபுல்லா வந்து இந்த ஈக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன், நீ வேற எங்கேயாவது போய் படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மேனுவை வந்து விரட்டி விட்டுறான். மேனுவும் எங்க போறதுன்னு தெரியாம செசிலோட தங்கச்சி ரூமுக்கு போறான். போன உடனே பாத்தீங்கன்னா செசிலோட தங்கச்சி வந்து பயங்கரமா கத்தி வெளியே அமுச்சு விட்டுறா. வேற வழி இல்லாம அவன் அப்படியே ஒலாத்திக்கிட்டே பாத்தீங்கன்னா நைட்டு வந்து கழிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில மேனு வந்து எங்க படுத்து தூங்கி இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பக்கத்திலே வந்து படுத்து தூங்கி இருக்கான். அன்னைக்கு காலையில செசிலோட தங்கச்சி வந்து ஜான் காப் கிட்ட என்ன ரூம்ல இருந்து புதுசா ஏதோ சவுண்ட் எல்லாம் வருது, என்ன உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அதுக்கு ஜான் காப் வந்துட்டு அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க இங்க இருந்து கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி ஜான் காப் வந்து விரட்டி விடுறான். ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் நவுறீங்களா, நானே போய் உள்ள என்ன இருக்குன்றத பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜான் காப் கிட்ட சொன்ன உடனே ஜான் காப் வந்து இல்ல நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு நாய்க்குட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஹவுஸ்ல வந்து நாயா அலோடு கிடையாது, நீங்க எப்படி உள்ள கொண்டு வந்தீங்க, இரு நான் உடனே போய் செசில்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. இந்த பக்கம் மேனுவை கூப்பிட்டு நடந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து ஜான் காப் வந்து சொல்லிடுறான். சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு நாய் வந்து இப்போ உடனே தேவைப்படுது, நீ எங்கேயாவது போய் நாய் கிடைச்சா தூக்கிட்டு வந்துரு, இதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம்
அப்படின்ற மாதிரி பிளான போடுறானுங்க. மேனுவும் பார்த்தீங்கன்னா சரி நான் போய் எங்கேயாவது கரெக்டாக தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு மேனுவும் கிளம்புறான். ஆனால் இவனோட லக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் கண்ணில் தட்டுப்படுறது, அப்படியே தூக்கிட்டு வந்து ரூம்குள்ள வச்சுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல ஒரு நாய் இருக்கும். மேன் என்ன சொல்றான், இந்த நாய் பார்க்க வந்து ரொம்ப பாவமா இருந்துச்சு, அதனாலதான் நாங்கள் எடுத்து வந்து ஒளிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம செலில்கிட்ட வந்து சொல்லவும், செலிலும் பாவமா பார்த்து இந்த நாய் எங்க போகும், சரி இவங்க கூட தங்கிக்கிட்டோம், இப்படி வந்து எல்லாத்தையும் குத்த சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவ தங்கச்சியை வந்து திட்டுறா. ஆனா நேற்று நைட்டு நான் கேட்ட சவுண்டு வந்துட்டு பெரிய ஒரு கொசு பறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு, கண்டிப்பா நாயா இருக்காது, இவங்க ஏதோ பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல கத்திட்டு போயிடுறா. இந்த பக்கம் இவங்களும் பாத்தீங்கன்னா எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜான் காப் வந்து மேனு கிட்ட இந்த மாதிரி எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் காப் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சது. இந்த சந்தோஷத்துல இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஜாலியா குளிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ செசிலோட தங்கச்சிக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு, அந்த ரூம்குள்ள ஏதோ வேற ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றானா, இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாம அந்த ரூம்குள்ள போக ட்ரை பண்றா. ரூம் பாத்தீங்கன்னா பூட்டி இருக்கு. இவளோட ஹேர் பின் எடுத்து அந்த ரூமை வந்து திறந்து உள்ள போறா. உள்ள போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஈ வந்து அவ பெட்ல நிக்குது. பார்த்த உடனே பயங்கரமான ஒரு கத்து கத்துறா. அப்புறம் செசில் அவனோட தம்பி எல்லாருமே அந்த ரூம்குள்ள பாக்குறாங்க. என்னட்ட பார்த்து கத்துன, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த பொண்ணு வந்துட்டு பயந்த மெனிக்கே வந்து நின்றுகிட்டு இருக்கு, எதுவுமே பேச மாட்டேங்குது. அப்பதான் செசிலோட தம்பி வந்துட்டு வெறும் நாயோட கால் மட்டும் தான் இருக்கு, எங்க மீதிய பாட்டெல்லாம் காணோம் அப்படின்ற மாதிரி கேட்கவும் செசிலோட தங்கச்சி வந்து எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா உட்காந்துருக்கா. இவங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த நாயை வந்து இவதான் தின்னுட்டா போல, வெறும் எலும்பு மட்டும் போட்டு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க. பட் ஆனா அந்த ஈ தான் பாத்தீங்கன்னா தின்னுட்டு வெறும் காலை மட்டும் மிச்சம் போட்டிருக்கும். தின்னு போட்டு அந்த ஈ வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் ஓரமா வர ஜான் காப் இதை பார்த்து ஒரு துணியை சுத்தி நேரா கொண்டு போய் காருக்குள்ள வச்சிடறான். செசிலோட தங்கச்சி வந்துட்டு கிட்டத்தட்ட பேய் அடைஞ்ச மாதிரி இருக்க, சரி டாக்டருக்கு கால் பண்ணலாம், அவங்க தான் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்றாங்க. டாக்டரும் வந்துட்டு செசில்கிட்ட கேட்கறாங்க, என்ன ஆச்சுமா ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே பாத்தீங்கன்னா பேச மாட்டேங்கிறாங்க. சைக்காலஜி ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேன்ல ஏற்றி படுக்க வைக்கிறாங்க. வேன்ல ஏற்றி படுக்க வைக்கும் போது செசில்கிட்ட இவ தங்கச்சி வந்து எல்லாத்தையுமே சொல்றா, இந்த ரூம்ல வந்து இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லவும் செசில் வந்துட்டு உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி எங்க ரூம்ல வந்துட்டு ஒரு சில சஸ்பீஷியஸான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நீங்க வரீங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே ஒரு ஆள் வர வந்து பார்த்த உடனே செசில எப்படி இருக்க, ரொம்ப நாளாச்சு பார்த்தா அப்படின்ற மாதிரி கேட்கறான். செசிலுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றீங்க, யாரு நீங்க அப்படின்ற மாதிரி செசிலும் கேட்க, அப்பதான் அந்த ஆபீசர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், ஞாபகம் இல்லையா, என் தொடையில கூட நான் வந்து டேட்டோ குத்துனேன் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு தொடையை காட்டுறாரு. இப்பதான் வந்து செசிலுக்கு புரியுது, ஓ அப்ப வந்து அவன் வந்து நீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுறா. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனும் கேட்க, அப்பதான் வந்து சுசில் வந்து எல்லா உண்மையும் சொல்றா. சரி வா யாருன்னு பாப்போம்னு சொல்லிட்டு போலீஸ்காரனும் கூட்டிட்டு போறான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மேனுவும் ஜான் காப்பும் பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு பேர்த்திலேயே தங்க இடமும் கிடையாது, அதுவும் இல்லாம கையில சுத்தமா காசும் கிடையாது. சரி வா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு மிஷின் இருந்துச்சுல, அந்த மிஷினை போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு சூட்கேஸை கொண்டு போய் ஒருத்தட்ட ஒப்படைச்சா நான் வந்து காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த மிஷினை பண்றதுக்காண்டி நேரா அவனோட ஃப்ரெண்டை போய் பார்க்க போறாங்க. அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சூட்கேஸை வாங்கிட்டு யாருக்கிட்ட ஒப்படைக்கணுமோ அவங்கள்ட்ட போய் அந்த சூட்கேஸை கரெக்டா வந்து ஒப்படைச்சாரானுங்க. அவனும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு காசு கொடுத்துறாங்க. அந்த பெட்டிக்குள்ள அப்படி பெருசா என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சில நகை மட்டும் தான் இருந்துச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது இதுல. சரி இவனுங்களும் காசை வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா ரன் ஆகுது. அது இல்லாம அந்த காசை வச்சு இவங்களுக்கு தேவையான தீமை வாங்கிக்கிறானுங்க. அந்த ஈயும் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ட்ரெயின் பண்ணிடுறானுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அந்த ஈயை வந்து பறக்க விட போறானுங்க. சரி நீ என்ன அவனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்கு வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல இருக்க ஒரு பனானாவை வந்து கண்ணில் காட்டுறானுங்க. இதைத்தான் நீ போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஜான் காப்பும் அந்த ஈ கிட்ட வந்து சொல்லி பறக்க விட்டுறான். அந்த ஈயும் பாத்தீங்கன்னா பறந்து போயிடுது. இவனுக்கும் பாத்தீங்கன்னா சந்தேகம், இந்த ஈ திருப்பி வருமா வராதா, அது போனதுதான் போல அப்படின்ற மாதிரி இவனுக்கு நினைச்சுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. ஏன்னா போய் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுது, இவனுக்கு போட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிடறானுங்க. சரி விடு, இதுவும் நம்மளுக்கு ஒரு லைஃப்ல லெசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டு சரி வா கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காரானுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஈ வந்து எங்க இருந்தோ வந்து கார் மேல இருந்து உட்காருது. கூட பாத்தீங்கன்னா பனானாவையும் எடுத்து வந்துருக்கு. சோ அப்படியே பாத்தீங்கன்னா படத்தையும் முடிக்கிறாங்க. சோ நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு புது கதையில உங்க எல்லாத்தையும் வந்து பாக்குறேன்.